நான் எதற்காக இந்த சத்திரகுல பரம்பரையிலே நான் ஒரு பிள்ளையாக சத்திரகுல பரம்பரையிலே நான் எதற்காக ஒரு பிள்ளையா பிறந்திருக்கணும் மாமா வருவானே இந்த சந்திரகுல பரம்பரையிலே 37 தலைமுறையாக சந்திர மகாராஜன் ஆண்ட மணிமகனம் உனக்கு மட்டுமே சொந்தம், வேற யாருக்குமே சொந்தம் கிடையாது. அதுக்கு நீ தலைமகனாக பிறந்து இருக்குதான் வேணும், இனிதான் இருக்கணும், வேற யாரும் கிடையாது. இந்த சந்திரகுல பரம்பரையிலே நான் ஒரு பிள்ளையாக பிறந்து ஆமா 56 தேசத்திற்கு நான் பேரரசனாக இருந்தோம். 4 வகை படைகளுக்கு நான் தலைவனாக இருந்தோம். ரதம், கஜம், துருகம், பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகள். நான்கு வகை படைகளுக்கு போயிட்டு வந்துட்டானே போயிட்டு வந்துட்டானே அந்த பாண்டவனோடு பகையை ஏற்படுத்தி எனக்கு போன சேனா சகனங்கள் எல்லாம் ஒண்ணு கூட மருமகனே என்ன சொன்ன? ஒருத்தர் கூட திரும்பி வரல. மருமகன் போனதெல்லாம் 12 எடுத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறது கெட்டியா வச்சு ஆச்சாரம் போனதெல்லாம் பட்டு திருத்தலை கெட்டு அப்படியா நான் இருக்கிறேன். கரை சேர்த்துவியா? ஜல்லி உடனே கவலை. ஆமா கரை சேர்த்துவியா? மருமகனே உன்னை கொண்டு போய் கரை சேர்த்தாமல் முடியாது. ஆமா பின்னாடி பண்ண கல்லறு பக்கமா வைக்குது சேர்த்துவோம். மருமகளே சோத்து காட்டி என் தம்பி தத்தும் திருப்பி தள்ளிட்டு திருப்பி குடியும்.